ஹாய் மக்களே, டூரிஸ்ட் ஃபேமிலி மே 1ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரிவ்யூ ஷோ ப்ரெஸ் பீப்புளுக்காக முன்னாடியே போட்டாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இந்த மூவியோட ரிவ்யூவை இப்போ பண்ண போகிறோம். முதல்ல இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர் $1 மில்லியன் அந்த நிறுவனத்தை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அவ்வளவு தரமான படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கியிருக்கிறாரு. அவர் பேர் அபிஷன் ஜீவித். இந்த படத்தில் லீட் ரோலில் சசிகுமார், சிம்ரன், அவங்களோட குழந்தையா கமலேஷ், மிதுன் மற்றும் யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் திலக், பகவதி பெருமாள் இப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. படத்தோட ஒன்லைனர், இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக படத்தோட கதாநாயகன் அவரோட ஃபேமிலியோட கடல் வழி பயணமாக ராமேஸ்வரத்தில் வந்து இறங்குறாரு. ராமேஸ்வரத்தில் வந்து இறங்குற டைமில் அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. ஸோ அந்த குண்டு வெடிப்புக்கும் சசிகுமாரோடைய ஃபேமிலிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமோங்கிற ஒரு ஆங்கிளில் போலீஸ் விசாரணையே மேற்கொள்ளுது. இதே டைமில் சசிகுமார் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து சென்னைக்கு மூவ் ஆயிடுறாரு. ஒரு இலங்கை தமிழன் வேறொரு நாட்டுக்கு போனான்னா அங்கே எந்த விதமான என்னென்ன மாதிரியான கஷ்டங்களெல்லாம் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேயோட சொல்லியிருக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அந்த கேஸ்டிங் தாங்க. எஸ்பெஷலி அந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு சசிகுமாரை தவிர வேறு யாரும் இவ்வளவு ஆப்டாக பொருந்த மாட்டாங்கங்கிறது என்னோட ஒப்பீனியன். சசிகுமாருக்கு ஜென்ரலாகவே ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. அவரை பார்த்தா இவன் ரொம்ப நல்லவையா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மூஞ்சி அவருக்கு இருக்குது. ஸோ இந்த கேரக்டருக்கு அவர் அழகாக பொருந்திருக்காரு. சசிகுமார் ஒரு நல்ல ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட குழந்தை பிள்ளைகளெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுங்களுக்காகவே வாழ்கிற ஒரு தகப்பன். அதே நேரத்தில் மெச்சூர்டாக ஒரு பெரிய பையன், ஒரு 18 வயது பையன். அதே நேரத்தில் இன்னொரு சின்ன பையன் ரொம்ப நாட்டியாக ஒவ்வொரு சிச்சுவேஷனையுமே ரொம்ப ஃபன் ஃபீலிங்காக கொண்டு போகிற ஒரு சின்ன பையன். இவ்வளோத்தையும் அரவணைச்சு போகிற அழகான சிம்ரன். இப்படி இந்த கேஸ்டிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கமலேஷ், இந்த சின்ன பையனை நம்ம யாரும் மறந்துருக்க முடியாது. ராட்சசி படத்தில் ஜோதிகாவிட்ட கேட்பான், அவன் நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரட்டுமா அப்படின்னு. அந்த பையன் இந்த படத்தில் மிரட்டியிருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு அடித்து சொல்லலாம். இந்த படத்தை பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணுவீங்க. சசிகுமார் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் சொசைட்டியில் இருந்தான்னா சொசைட்டி உண்மையாலுமே வேறு விதமாக ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹெவன் மாதிரி இருக்குங்கிறத அடித்து சொல்லலாம். அவ்வளவு நல்லவனாக வாழ்ந்திருக்காரு. சசிகுமாரை பார்க்கும்போது நமக்கு கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அவ்வளவு அழகாக அந்த கேரக்டர் அவ்வளவு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சசிகுமாரோட இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 12 புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. புதுசாக வர டேரக்டர்ஸை, புதுசாக வர டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு லைஃப் கொடுக்கறதுல சசிகுமார் இஸ் த நம்பர் 1 பர்சன். ஸோ இதுக்காகவே அவரை நம்ம பாராட்டியே ஆகணும். வாழ்த்துக்கள் சசிகுமார் சார். இந்த படத்தில் டேரக்டர் சொல்ல வர ஒரு மெயினான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படிங்கிறத இந்த படத்தின் கதை மூலமாக சொல்லியிருக்காரு. நம்ம ஜென்ரலாகவே நம்ம பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க யார்ட்டையுமே நம்ம பேச மாட்டோம். பட் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்கங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் ஒரு நாய்க்குட்டி நடிச்சிருக்கு, அருமையாக நடிச்சிருக்கு. அந்த நாய் வர சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தில் ஒரு சீனில் நடிச்சிருக்காரு. அவ்வளவு அழகான அவ்வளவு இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் வர்ற சீன் உங்கள் கண்ணில் தண்ணி வரும். நீங்கள் உண்மையாக கல் நெஞ்சக்காரனாக இருந்தீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. இழகிய மனசு உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இடைவேளைக்கு அப்புறமா வர நிறைய காட்சிகளில் உங்கள் கண்ணில் தண்ணி வரும். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு கிளைமேக்ஸில் நம்ம தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது கனத்த இதயத்தோடு வெளியில் வருவாங்கிறத நான் இப்பயே சொல்லிக்கிறேன். அவ்வளோ பெரிய இம்பேக்டை இந்த படம் கிரியேட் பண்ணும். உண்மையாலுமே ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டை ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பர் மூவி நான் அடித்து சொல்லுவேன். அவ்வளவு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. லைஃப்பில் மனுஷங்க ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன கஷ்டங்களை கூட அவ்வளோ ஃபன் ஃபீலிங்காக அவ்வளோ ஒரு ஹியூமர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து டேரக்டருடைய அந்த இன்டெலிஜென்ட்டை காமிக்கு. வெரி சென்சிபிள் டேரக்டருங்கிறத அடித்து சொல்லலாம். சான் ரோல்டன் ரொம்ப நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. அவர் இந்த படத்தை தான் ஷோல்டரில் தூக்கி சுமந்திருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான இசை, எஸ்பெஷலி பின்னணி இசை படத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அழகாக அளந்து வச்சுருக்காரு. பாராட்டுக்கள்.
ஈவன் இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ்க்கு எடிட்டிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டருமே அவங்களுடைய கதாபாத்திரங்களை அழகாக உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும், ரமேஷ் திலக்காக இருக்கட்டும், பகவதி பெருமாளாக இருக்கட்டும், ஈவன் யோகி பாபுவாக இருக்கட்டும். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான யோகி பாபு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் யோகி பாபுவா அவர் பார்த்தா ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லுவீங்க. இந்த படத்தில் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஈவன் ரமேஷ் திலக்கோட பர்ஃபார்மன்ஸ் எண்டில், எஸ்பெஷலி ரமேஷ் திலக் வர சீன் ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கும். பட் எண்டில் அவர் நம்ம மனசை அப்படியே டச் பண்ணிட்டு போயிடுவார். படத்தை விட்டு வெளியில் வரும்போது ரமேஷ் திலக் நம்ம மனசில் இருப்பார். ஓவராலாகவே இது ஒரு ஃபீல் குட் மூவி. குடும்பங்கள் கண்டிப்பாக கொண்டாட வேண்டிய படம். போய் குடும்பத்தோடு பாருங்கள். தமிழ் நம்ம லாங்குவேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுடைய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை இந்த படத்தில் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு விஷயம் வந்து இலங்கை தமிழ். படம் ஃபுல்லாக இலங்கை தமிழை கொண்டு போல் அங்கங்கே அந்த இலங்கை தமிழ் வந்து போகிற மாதிரி மேபி ஆடியன்ஸ் மைண்டில் வச்சுட்டு அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நார்மல் தமிழும் வருது, பட் இலங்கை தமிழும் அங்கங்கே வந்து போகுது. எஸ்பெஷலி சிம்ரன் பேசுகிற இலங்கை தமிழில் உண்மையாலுமே ரசிக்கும்படி இருக்குது. ஓவராலாக மக்களே, இந்த வீக்கெண்டுக்கு சூப்பர் மூவி. கோ அண்ட் என்ஜாய் வித் ஃபேமிலி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.